Hello friends, welcome to Papa's Kitchen. நேத்து நம்ம கிச்சன்ல உப்பு கணம் எப்படி வந்து போடணும், அதை வந்து எந்த மாதிரி காய போடணும், அதை எவ்வளவு நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படினு ஃபுல் டீடைல் கொடுத்து ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதுல ஒரு சிலர் வந்துட்டு நாங்க அபார்ட்மெண்ட்ல குடி இருக்கோம், வெயில எல்லாம் எங்களுக்கு கிடைக்காது, வெயில எப்படி காய போடுறது, நாங்க பேச்சுலர்ஸ், இந்த அளவுக்குலாம் எங்களால வந்து இது பண்ண முடியாது, பட் எங்க கிராண்ட்மா செஞ்ச எங்க அம்மா செஞ்ச உப்பு கணத்தை நாங்க டேஸ்ட் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை, வேற ஏதாவது ஒரு மெத்தட் இருந்தா சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு தனியாவே மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. குறிப்பா சங்கரி, தனுஷ், காவியா அப்படின்னு இன்னும் சிலர் வந்து தனியா கேட்டது. அவங்க நாட்டுல இருக்காங்க, வெளியில வந்து காய போற அளவுக்கு வெயிலும் கிடையாது, வெளி உலகம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்கள மாதிரி அபார்ட்மெண்ட்ல குடியிருக்க எல்லாரும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இது வந்து நீங்க வெயில காய போடணும்னு அவசியம் கிடையாது. உடனே நீங்க மட்டன் வாங்கின உடனே இன்ஸ்டண்டா நீங்க உப்புக்கண ரெசிபியை டேஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இது வந்து கிட்டத்தட்ட 1 வீக் மேல வந்து கெட்டே போகாது. அதை எப்படியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி எதுக்கெல்லாம் நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டன்ட் உப்புக்கணத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துடலாம். நாம இந்த மட்டனை தண்ணீர் ஊற்றி வேக வைக்க போறதில்ல, ஸோ ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் எல்லாம் நம்ம சாப்பிட போறதில்ல, ஜஸ்ட் அப்பளம் அண்ட் வடகம் ஃப்ரை பண்ற மாதிரி தான் இது அப்படியே இருக்கும். ஆனால் ஃப்ரை பண்றதுக்கு இவ்வளோ ஆயில் கண்டிப்பா நமக்கு வேணும். ஸோ ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனது உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், வர மிளகாய் இருக்குல்லையா, அதை வந்து சேர்த்துருங்க. நான் ஒரு 250 கிராம் மட்டனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுவே மீடியமான காரம் தான் இருக்கும், அதிகமாக தேவைப்பட்டா அதிகம் சேர்த்துக்கோங்க. 250 கிராம் மட்டன், எலும்பு கொழுப்பு இல்லாத இந்த மாதிரி கட்டி கறியை, நம்ம உப்பு கணத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கட்டி கறியை வந்து இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதையும் வந்து ஆயில சேர்த்துருங்க. உப்பு தேவையான அளவுக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கணும் உப்பு கணம் டேஸ்ட் அப்படிங்கிறனால. ஸோ கொஞ்சம் அதிகமாகவே உப்பு, அதாவது கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு மஞ்சள், நம்ம நார்மலா எல்லா சமையலுக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி லேசா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்தா போதும். இதை இஞ்சி பூண்டு சேர்க்கலாமா, மிளகாய் தூள் சேர்க்கலாமா, பெப்பர் சேர்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா கேட்பீங்க. கண்டிப்பா கூடாது, ஏன்னா அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். நம்ம கிரேவி செய்ய போறதுல உப்புக்கணம் மெத்தட்ல தான் செய்ய போறோம், அது இன்ஸ்டன்ட் உப்புக்கணம் செய்ய போறோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அந்த கல்லுப்பு, அந்த மஞ்சள், அந்த மிளகாய் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அது கூட நெருப்பை வந்து ரொம்ப குறைவா சிம்ல வச்சிருங்க. கண்டிப்பா ஹை ஃப்ளேம்லயோ மீடியம் ஃப்ளேம்லயோ வைக்க கூடாது. ரொம்ப குறைவா சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்கு மேல அப்படியே இருக்கணும். அதுக்கு இடையில ஒரு 10 நிமிஷத்துக்கு இடையில ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் லேசா கலந்து விட்டுருங்க. ஒரே பக்கமா செவந்திராம கலந்து விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு சிம்ல வச்சு இவ்வளவு நேரம் வச்சாதான் மேலேயும் உங்களுக்கு கிறிஸ்பியா உள்ளுக்குள்ள ஜூசியாவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ லேசா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. இதே மாதிரியே இன்னும் ஒரு 10 நிமிஷம், அதாவது எப்படி குறைஞ்சபட்சம் 20 நிமிஷமாவது ஒரு சிம்ல இருக்கணும். கண்டிப்பா 20 நிமிஷத்துக்கு பிறகு ஓபன் பண்ணி பார்க்கும்போது மேலெல்லாம் உங்களுக்கு பார்க்கலே தெரியும், ஒரு லேசா மொறுமொறுன ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. உள்ளுக்குள்ள அப்படியே உப்பு கணம் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. நீங்க செய்யாட்டி கண்டிப்பா உங்க பாட்டிமாவோ உங்க அம்மாவோ செஞ்சு கண்டிப்பா சாப்பிட்டுருப்பீங்க. அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வந்ததும் அது ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. ரொம்ப ரொம்ப சுலபமா இன்ஸ்டண்டா உடனே செய்யலாம். உப்பு கணத்துக்கு மாதிரி கயிறுல கட்டணும், வெயில காயப்படணும், 4 நாள் வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்னொரு ஒரு முக்கியமான திங், இது ஒரு டைட்டான பாக்ஸ்ல போட்டு நீங்க வெளியில வச்சா கூட இது ஒரு வாரத்துக்கு மேலேயே கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். நீங்க சூடு பண்ணணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு எதுவுமே கிடையாது. டூர் போறவங்களுக்கு, அது ஃபாரின் போறவங்களுக்கு இது நீங்க தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். நீங்க சூடு கூட பண்ண தேவையில்லை. ஸோ நீங்க நினைக்கும் போது சட்டனி எடுத்து கொஞ்சம் லேசா அந்த ஊறுகாய் அப்பளம் மாதிரி ஒரு சைடிஷா நீங்க வந்து ரொம்ப சுலபமா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு குட்டி திங், இந்த உப்புக்கண கறியை விட அதுல உள்ள மிளகாய் இருக்கு இல்லையா, உப்பு, உரைப்பு, அந்த கறியோட டேஸ்ட் எல்லாம் சார்ந்து அந்த மிளகாய் சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டியா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கறியை விட அந்த மிளகாய்க்கு வீட்டில் ரொம்பவே போட்டி நடக்கும். ஸோ ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சூப்பரான சைடிஷ். டூர் போறவங்களுக்கும் வெளிநாட்டு போறவங்களுக்கும் 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜும் தேவையில்லை, நெருப்பும் தேவையில்லை, கெட்டு போகாத ஒரு சூப்பரான சைடிஷ் இன்ஸ்டன்ட் உப்புக்கணம். கண்டிப்பா நீங்களும் மிஸ் பண்ணாம வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.